இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே இந்த காலை ஆராதனைக்கு யாரும் வரவேற்கிறேன். I welcome each one of you for this wonderful Sunday service. நிச்சயமாக இந்த நாளிலே தேவன் உங்களோடு பேசுவார் என்ற நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் இந்த நாளிலே மறுபடியும் போக்குள்ள தேவன் பேசின ஒரு வார்த்தை உங்கள் இதயத்தில் பதியும்னு நான் நம்புகிறேன். இது காலவேளையிலே தியானிக்குன்னு தெரிவிக்கப்பட்ட வேத வசனம் கொலீசியர், பவுல் எழுதின சுவிசேஷம் கொலீசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் தமிழில் வாசிக்கப்படும். Read in English, Colossians chapter 3, verses 12 to 15. Therefore, as God's chosen people, holy and dearly loved, clothe with yourself with compassion, kindness, humility, gentleness, and patience. Bear with each other and forgive whatever grievances you may have against one another. Forgive as the Lord forgave you, and all this virtues put on love, which binds them all together in perfect unity. Let the peace of Christ rule in your hearts, since as a member of one body you were called to peace, and be thankful. ஜெபம் செய்வோம். ஆவியானவரே, உங்கள் அன்பின் ஆவியானவரே, நீர் எங்களை நிரப்பும் அந்த கால வேளையில் சுவாமி ராஜா இயேசுவே. கர்த்தாவே, இந்த நாளையில் கூட ராஜா இயேசுவே, நாங்கள் உங்கள் நாமம் தரிக்கப்பட்ட மக்களாக கர்த்தாவே நாங்கள் வந்திருக்கோம் கர்த்தாவே அப்பா. ஆம் கர்த்தாவே, அதிக வேளையில் சுவாமி ராஜா நாங்கள் கர்த்தாவே உம்முடைய ஆடையை போட்டுக்கொண்டு ராஜா, ஆனால் நாங்கள் உம்முடைய கிறிஸ்டின் பாதையிலே நாங்கள் நடக்காமல் கர்த்தாவே எவ்வளோ நாங்கள் பின்வாங்கி போயிருக்கலாம் அப்பா ராஜா. விசேஷமாக கர்த்தாவே உங்கள் நாமத்தை நாங்கள் சொல்லி, ஆனால் கர்த்தாவே அதுக்கு ஏற்றாக நாங்கள் வாழ மறுத்து போயிருக்கலாம் கர்த்தாவே ராஜா. இந்த காலவெளியில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா ராஜா இயேசுவே. அப்பா, நாங்கள் கர்த்தாவே மன்னிக்கிற தன்மையை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே அப்பா. கர்த்தாவே, நாங்கள் நீர் எங்கள் பாவங்களை மன்னிக்கிற போல எங்கள் பாவ குற்றங்களை நீ மன்னிக்கிற போக கர்த்தாவே அப்பா, நாங்கள் மித்தவங்களை மன்னிக்கிற தன்மையை எங்களுக்கு இந்த காலவெளியில் தாரும் சுவாமி ராஜா. கர்த்தாவே, இந்த வேலை கூட ராஜா இயேசுவே அப்பா. அப்பா, எல்லாத்துக்கும் மேலாக கர்த்தாவே அப்பா, நாங்கள் எவ்வளோ பேர் படித்து பட்டம் இருந்தால் கூட ராஜா, நாங்கள் கர்த்தாவே ஜாதி மதம் எல்லாத்துக்கும் மேலே கர்த்தாவே அப்பா. அப்பா, உம்முடைய அன்பு பெரிதாக இருக்குது கர்த்தாவே அப்பா ராஜா. எங்களுக்குள்ள வித்தியாச வேறுபாடுக்கு மேலே கர்த்தாவே அப்பா, உம்முடைய அன்பு பெரிதாக இருக்குது கர்த்தாவே ராஜா. ஆகையால் கர்த்தாவே, அன்பு இந்த கால வெளியில் ஒரு அஸ்திபாரமாக போட்டுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே ராஜா இயேசுவே. இந்த கால வெளியில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்கள் அன்பின் ஆவி எங்கள் மேலே ஊற்றம் அப்பா ராஜா. அப்பா, நீ அன்பாக இருக்கிறே கர்த்தாவே அப்பா. அப்போ உங்களுடைய அன்பு சிலுவையிலே வெளிப்படுத்துறது போல கர்த்தாவே அப்பா. அதுக்கு மேலான அன்பு ஒன்றுமே இல்லை. There's nothing greatest in this world
then God gave himself. He shown his love to us. So he wants us to be also to deliver love to others, to show love to others. ஆம் கர்த்தாவே, இந்த கால வழியிலே சுவாமி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, நீர் கர்த்தாவே ராஜா செஞ்ச நன்மைகளை நாங்கள் நன்றியோடு இருக்கத்தக்க ராஜா உதவி செய்யும் கர்த்தாவே. நன்றி எங்கள் நாவலில் இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளணும் அப்பா. அப்பா, எல்லாத்துக்குமே நாங்கள் நன்றி சொல்ல அப்பா. நீ இந்த இது மட்டும் நீர் எங்களை அற்புதமாக வழி நடத்தின தேவன் ராஜா அப்பா. நாங்கள் அதிக வேலையில் கர்த்தாவே நன்மையை பெற்றுக்கொண்டு ஆனால் நன்றி சொல்ல நாங்கள் மறந்துருக்கலாம் அப்பா ராஜா. இந்த கால வேலையில் நாங்கள் நன்மை கூறுறோம் கர்த்தாவே அப்பா ராஜா. நன்றியுள்ள மனிதனாக வாழ ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. எங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் ஒரு சமயம் பலவீனமாக இருந்தாங்களா, அவங்களை ஊக்கம் செஞ்சு கர்த்தாவே அவங்களை பலப்படுத்தி ராஜா நாங்கள் ஒரு உற்சாகப்படுத்துறவங்களாக காணப்பட உதவி செய்யும். அது கிறிஸ்துவின் குணதிசைன்னு அறிகிறோம் அப்பா ராஜா. கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் கர்த்தாவே அப்பா நாங்கள் வாழ்றோம்னா கிறிஸ்து போல வாழத்தக்க ராஜா எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. ஒருத்தரோட பலவீனத்தை பார்த்து நாங்கள் விடைக்காம ஆனால் தேவனை பலப்படுத்துவங்களாக உற்சாகப்படுத்துறவங்களாக அவங்களை தாங்கி அவங்களுக்காக ஜெபிக்கிற மக்களாக நாங்கள் மாறத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமியப்பா. இந்த கால வேளையிலே கர்த்தாவே அப்பா வெறும் கிறிஸ்துவன்னு சொல்லி பெருமைப்படாமல் ராஜா ஆனால் கிறிஸ்து போல வாழ ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா. வழி நடத்தப்படி இயேசுவின் வல்லமன் நாமத்தில் ஜெபிக்க ஜீவல பிதாவே, ஆமீன். இந்த வேளை கூட சபையார் எந்திரித்து 42வது பாட்டை பாடுவோம். ஒன்வர்ட் கிறிஸ்டியன் சோல்ஜர்ஸ். Dream has so hard.
சபையார் நின்னபடியாக இந்த வேளையில் பிரேஸ் அண்ட் வொர்ஷிப்குள்ளே செல்வோம். Praise the Lord. Right, praise the Lord and good morning everyone. God is good and all the time God is good. Yes. கர்த்தர் என்றென்றைக்கும் நல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு முதல் பாடலுக்கு செல்றதுக்கு முன்பதாக நான் ஒரு சாட்சியோட ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். சுருக்கமாக முடிச்சிடுறேன். Just 2 years ago, okay, in 2023, இதே வாரத்தில் exactly on the 17th of February, our firstborn, இந்த சாட்சி நீங்களாம் கேட்டிருப்பீங்க, he was diagnosed with a kidney cancer. So we had to stop him from school. We sent him to play school. We had to stop him and he was diagnosed on the 17th of February 2023. So நாங்கள் ப்ரே பண்ணும்போது இந்த நாள் நடக்கலைன்னா எப்படி இருக்கும், இந்த நாளை நம்ம ரிவைண்ட் பண்ண முடிஞ்சால் எப்படி இருக்கும், இந்த நாளே இல்லைன்னா எப்படி இருக்கும்னு நிறைய வாட்டி யோசித்து ஆண்டவர்கிட்ட கதறி ப்ரே பண்ணியிருக்கோம். அப்போ அந்த டைமில் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பதில் வந்து ஒரு சர்மன் மூலியமாக, பாஸ்டர் ரீனு குமார்னு இந்தியாவில் இருக்கார், அவர் சர்மன் மூலியமாக ஒரு மெசேஜ் எங்களுக்கு ஆண்டவராக கொடுத்த ஒரு மெசேஜ். அதை நாங்கள் எடுத்து பெற்றுக்கொண்டு வி ரிசீவ்ட் இட் அஸ் அ ப்ராமிஸ். அதில் பாஸ்டர் ரேணுகுமார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எந்த நாளை நீங்கள் மறக்கணும், எந்த நாளை நீங்கள் வந்து நடந்திருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதே நாளை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார், அதே நாளை வந்து ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகமாக மாற்றி கொடுப்பாருன்னு அதை சொல்லியிருந்தார். நாங்கள் அதை ப்ராமிஸாக பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே இது நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், நீங்கள் கண்டிப்பாக இந்த நாள் நாங்கள் மறக்கணும்னு நினைக்கிற நாளை நீங்கள் வந்து மறக்க முடியாத ஒரு நாளாக, ஞாபகமான ஒரு நாளாக மாற்றுவீங்கன்னு நாங்கள் நம்பி விசுவாசித்து கேட்டோம். ரொம்ப நாள் எடுத்துக்கல, 2 வருஷம்தான். இந்த வருஷம் 2025 அதே 17th February God is so good, he's back to school. He's back to school, he's fully healed and all glory to God. Okay, அதே 17th February இந்த நாளில் நிப்பாட்டி டயக்னோஸ் பண்ணாங்களோ அதே டேட்டில், ஏன்னா இது கோஇன்சிடென்டல் இல்லை, ஸ்கூல்ஸ் ஆக்சுவலி டசன்ட் ஸ்டார்ட் இன் February, காலகாலமாக ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணிச்சு. பட் MCOனால they had pushed it behind, but again the date also is the same date. 2 years ago 17th February was a Friday, so 2 years தள்ளுனா it should be Saturday and Sunday 17th February. But leap year நடுவில் நடந்தனால 17th February became a Monday and he started school on Monday 17th February. All glory to God. ஆண்டவரை நம்பி வந்தவர்களை ஆண்டவர் என்னைக்குமே கைவிட மாட்டார். ஸோ முதல் பாடலுக்கு கடந்து செல்வோம். உம்மை நம்பி வந்தேன். வெட்கப்படல, உம் தயவென்னே கைவிடல, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னே கைவிடல, பெரு கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு நன்றி, பெரு கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு நன்றி. உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். வேண்டினவெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டினையெல்லாம் எனக்கு தந்தி. வேண்டினையெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டினையெல்லாம் எனக்கு தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுகத்திரமாக மாற்றி தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுகத்திரமாக மாற்றி தந்தி. எல்லோகே
தந்தேன், வெறும் கையாய் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். எலோகே 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 உம்மை துதிப்பேன். 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 ஆண்டவரே அப்பா, நிச்சயமாக நீர் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே. உம்மை நம்பி வந்தவர்களை நீர் எப்பொழுதும் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. இதோ இந்த வேளையில கூட அப்பா, நாங்கள் ஆண்டவரே அப்பா உம்மை பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு இருக்கிறீர். எங்கள் எல்ரோயியா இருக்கிற ஆண்டவரே, யெகோவா ராஃபாவா இருக்கிற ஆண்டவரே, சுகமளிக்கும் தேவனா இருக்கிற ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஜெப சிந்தையோட கைகளை தட்டி இந்த இரண்டாவது பாடலுக்குள் நாங்கள் கடந்து செல்வோம். அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்லோரே எல்லோரே என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்லோரே எல்லோரே என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை
செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, எங்கள் முழு மனதோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் முழு சிந்தையோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்கள் இந்த வேளையில் கூட ஆண்டவரே, நாங்கள் இங்கே கூடியிருப்பது ஆண்டவரே அப்பா, ஒரு சபையாக உம்மை ஆராதிக்க ஆண்டவரே. Lord, you are the God of most high, Lord Father. God, there's no other name like yours, Lord Father. We praise you. We glorify your name, O Lord Father. We sing praises to you, Lord Father. You are the Lord of lords and King of kings, Lord Father. There's nothing that be compared with you, Lord Father. Lord, the things that you do for us is indescribable, Lord Father. We can't fathom your blessings, your greatness, your miracles, Lord Father. We want to praise you. We want to glorify your name, Lord Father. Let's sing that song right now.
பரிசுத்தர் ஆண்டவரே, நீரே நீதிமான் ஆண்டவரே, உம்மை போல் வேற தேவனே இல்லை ஆண்டவரே, நீர் ஒருவரே தேவன் ஆண்டவரே. இதோ இந்த இறுதி பாடலை கூட நாங்கள் உங்கள் கைகளை உயர்த்தி ஜெப சிந்தையோடு இந்த பாடலை பாடுவோம். எங்கள் கண்ணீரை காண்கின்ற தேவன் நீர் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. இறுதி பாடல் உம் அழகான கண்கள். முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமையா, எங்களுக்கு நம்பிக்கையை உண்டு பண்ணக்கூடிய தேவன் நீர் சுவாமி. உம்முடைய பார்வையானது எப்பொழுதும் எங்கள் மேல் உண்டு என்று நாங்கள் அறிகிறோம் ஐயா. Lord, you're a God who gives us hope, Lord, and your eyes is fixed on us, Lord. We want to thank you, Lord. We want to thank you because, Lord, when we think everything is finished,
that is your beginning, Lord. ஆண்டவரே, எல்லாமே முடிந்தது என்று நாங்கள் எண்ணும்போது அது உம்முடைய ஆரம்பமாக இருக்குது ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் சாதனைகளை செய்யக்கூடிய தேவன் நீர் ஐயா. Lord, you are a God who accomplished great things in our life, Lord. You are a God, Lord, who never lead us in paths of lack, Lord. But you are a God who always bring us to sufficiency, Lord. ஆண்டவரே ஐயா, எங்களை எப்பொழுதும் திருப்தியான நிலையிலே நடத்தக்கூடிய தேவன் நீர் ஐயா. ஆம் சுவாமி, நாங்கள் போதாது என்று சொல்லாத நிலையில எப்பொழுதும் நீர் எங்களை எல்லா நன்மையிலையும் நடத்தி வரக்கூடிய தேவனாக இருக்கிறீர். அதுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நீர் என்னோடு இருக்கும் போது ஐயா, பில்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டிலே என்னை கொண்டு போய் நடத்தி வரக்கூடிய தேவனாக இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, என்னுடைய ஆத்மாவை ஒவ்வொரு நாளும் திருப்திப்படுத்தக்கூடிய தேவன் நீர் சுவாமி. Lord, you are a God who satisfies my soul, Lord. Indeed, in you, Lord, I find my completeness, Lord. ஆண்டவரே, என் முழுமையை உமக்குள் நாங்கள் காண இருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நன்றி 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 என்று சொல்லி இந்த நாளிலே உம்முடைய அழகான பார்வை எப்பொழுதும் எங்கள் மேல் இருக்கத்தக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. Lord, we pray that your wonderful sight, Lord, will always remain upon us, Lord, that we will be mesmerized by your presence, Lord. Indeed, we thank you for everything as we submit ourselves to you. உமக்கு எல்லா விதத்திலும் நன்றி சொல்லி எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய உள்ளமே முன்பாக பணிய செய்கிறோம். நீரே வாழ்க, நீரே உயர்த்தப்பட. ஆண்டவரே, இந்த நாள் உம்முடைய நாள், நீரே கனமடைய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெப நிலையில் இருப்போம். நீங்கள் அமரலாம். சற்று நேரம் தேவ பிரசன்னத்திலே அமைதியாயிருப்போம். Pause for a moment of silence in the presence of God. Remember the words that we sang. Each word will bring a new hope and a new joy, because our God is a God of love. நம்மை நேசிக்கிற தேவன் அன்புள்ளவர். பாடின பாடல்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஒரு புத்துயிர் கொடுப்பதும் புதிய நம்பிக்கை கொடுப்பதுமான வார்த்தை தேவனுடைய வார்த்தை. பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் 1 அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் பிரசங்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In the Gospel of Mark, the first chapter, 15th verse begins the first sermon of our Lord Jesus Christ. A very important call for each one of us. மிக முக்கியமான ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது அந்த பிரசங்கத்தின் மூலமாக. மனம் திரும்புங்கள், தேவராஜ்யம்
உங்களிடத்தில் வருகிறது. The kingdom of God is at hand. Repent. Repent. மனம் திரும்புங்கள். Worship leads us to repentance. Worship leads us to repentance, and the Lord forgives all our sins by the blood of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்தையும் நீக்கும். மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வரும் பொழுது, அதனால் தான் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், ஜெபிக்கிறோம். மகத்துவமும் மகிமையும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, மகத்துவமான உம்முடைய பிரசன்னத்திற்குள் வரும் பொழுது மனம் திரும்புகிறவர்களாக, பாவங்களை அறிக்கையிடுகிறவர்களாக, பரலோக பிரசன்னத்திலே மன்னிக்கப்பட்டவர்களாய் உம்மிடத்தில் வருகிறோம். கர்த்தாவே, கடந்த வாரத்தின் பாரங்கள், சுமைகள், கஷ்டங்கள், வேதனை, கண்ணீர் யாவையும் காண்கின்ற தெய்வம் நீர். வேளையிலும் கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தில் எங்கள் வியாதிகளை நீக்கி, எங்களுடைய குழப்பங்களை மாற்றி, எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி, உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய குடும்பமாக எங்களை அரவணைத்து இந்த ஆராதனையிலே எங்களை சேர்த்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். What a joy, Lord, to be in your presence. As you have brought us into your sanctuary, surrounding us with our love and with our loved ones and dear friends, thank you and praise you for your goodness. கர்த்தாவே, புதிய வாரத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது உம்முடைய வாக்குத்தத்தங்களின்படி நீர் எங்களோடு வருவீர். As you promised, you will come with us as we enter into a new week. We thank you, Lord, for your promise. Thank you for this time of worship. ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை வாசித்து தியானிக்க நீர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord, for enabling us to read your word, hear your word, and hear your word from your servant as you send your word. Lord, you said you send your word to heal us. So send your word this morning into the midst of our families, those who are sick, those who are weak, those who are in need. Bless each one. ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக, வியாதி படுக்கையில் இருப்பவர்கள், சுகவீனமாக பலவீனமாக இருப்பவர்கள், நீர் கர்த்தாவே கண்ணின் மணிகளைப் போல காத்து ஆசீர்வதித்து இந்த ஆராதனையில் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்தார். உம்முடைய தாசன் மூலமாக நீர் கொண்டு வருகிற செய்தியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். Lord, we pray that you will send your word through your servant, the word that will come with the unction of the Holy Spirit to touch our hearts, to touch our lives, so that we will be creatures who will please you, creatures who will love you, creatures who will serve you. We thank you, Lord. We pray that you will bless each one. Continue to be with us even as we continue to worship you, and in the presence of the Holy Spirit, enable us to worship you in truth and spirit. Guide us, lead us, and use us. Lord, we pray that you will bless us
and continue to live in you, love you, and serve you. Father, we pray that you will bless us as a family. And as we join as a family to join in the family prayer that you taught us. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். Scripture reading taken for this wonderful service is from Psalm 133 verses 1 to 3. இந்த காலை ஆராதனைக்கு தெரிந்துப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 133 வசனம் 1 to 3 வரைக்கும். இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 133 வசனம் 1 வரை. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியின் வடிகிறதும் அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Today's scripture reading is taken from the book of Psalm 133 verse 1 to 3. How good and pleasant it is when God's people live together in unity. It is like precious oil poured on the head, running down on the beard, running down on Aaron's beard, down on the collar of his robe. It is as if the dew of Hermon were falling on Mount Zion. For there the Lord bestows his blessings, even life forevermore. Amen. நீங்கள் அமரலாம். வாருங்கள், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் சுவாமி மனிதன் அல்ல, நீரே எங்களோடு இடைபட உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் பிரசங்கிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கருத்தோடு ஐயா எங்கள் மத்தியில் பேசுகிறவர் நீர். Lord, you are a God who speaks with knowledge and understanding. You are a God, Lord, who unveils the truth which we don't understand, Lord. For us, your word is a mystery, Lord. But this mystery is indeed, Lord, in every way unveiled to us by you, Lord. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையானது எங்களுக்கு ஒரு புதிராக இருந்தாலும், ஆனால் இந்த புதிரான வார்த்தையை நீர் ஆண்டவரே எல்லா விதத்திலே எங்களுக்கு வெளிப்படுத்தி வரக்கூடிய தேவனாக இருக்கிறீர். அவ்வளவாக நீர் எங்களை சிநேகித்து எங்கள் மேல் உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை விடுதலையாக்கக்கூடியவராக இருக்கிறீர் ஐயா. காது உள்ளவன் கேட்க கடவான் என்று சொன்ன தேவன் நீர் சுவாமி. Lord, you're a God who says, Lord, he who has ears, let him hear. Lord, let us hear your word, Lord, and be true to your word, Lord, because we know, Lord, it is your word, Lord, that will bring many, many blessings in our life, Lord, multiple blessings, Lord. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு திரளான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நாங்கள் அறிகிறோம். அது ஜீவனுள்ள வார்த்தை, உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தை சுவாமி. ஆகையால் இந்த வார்த்தையை கொண்டு இந்த நாளை எங்களை பலப்படுத்தும், எங்களை தேற்றும். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்கள் மத்தியிலே ரெஸ்டாரேஷன் அடிப்படையில் இவ்விதமாக ரீபில்டிங் ஸ்பிரிச்சுவல் வால்ஸ், ஆவிக்குரிய இருக்கிற என்னங்க ஆவிக்குரிய இருக்கிற மதில்களை சீர்படுத்துதல்,
சரிங்களா? சீர்படுத்துதல். அந்த அடிப்படையில் உங்கள் மத்தியில் ஜெபத்தில் ஆரம்பித்தேன். நான் நெகேமியா விட்டு எங்கேயும் போலங்க. நெகேமியா ஜெபிச்சானா இல்லையா? எப்படி ஜெபிச்சான்? இன்னைக்கு பாஸ்டர் சொன்ன ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் அடிப்படையில் அவன் ஜெபித்தான். சரிங்களா? பிறகு ரெண்டாவது அவன் என்ன செஞ்சான்? உபவாசம் எடுத்தான். உபவாசம் எடுத்தானா இல்லையா? அது ரெண்டாவது மதுகள். The second spiritual wall was fasting. He fasted. Nehemiah, he fasted before God, empowering the prayer that he has brought before the Lord through his fasting. And the third wall, last week I said, it was from Amos we read, truth, satyam. மூணாவது உடைய ஆவிக்குரிய இருக்கிற சீர்படுத்த இருக்கிற என்னங்க மதில் அது சத்தியமாக காணப்பட்டது. சரிங்களா? அவன் தேவனுக்கு முன்பாக, நெகேமியா தேவனுக்கு முன்பாக தேவனுடைய வாக்கை பயன்படுத்தி தேவனுக்கு ஞாபகப்படுத்தவனாக காணப்பட்டான். உண்மைதானே? What did Jeremiah, when he prayed before God, what did he use? He used the word of God, the very word of God. He said, Lord, this is what your word says. உம்முடைய வார்த்தை விதமாக கூர்ந்தது அப்படின்னு சொல்லி சத்தியத்தை வைத்து தேவனுக்கு முன்பாக அவன் முறையிட்டவனாக காணப்பட்டான். அல்லேலூயா. He used the word of God to remind God and to tell God, God, this is what you said. And last week I said, God has brought the people of Israel back. Hallelujah. And he has made wonders in that land. No person or nobody, no power on earth can remove them from. These are the last days. These are the last days. Kadasi kalam anga. Kadasi kalam. The fig tree has bloomed. Hallelujah. Fig tree was. அத்திமரம் துளிர ஆரம்பித்ததுங்க. ஹல்லேலூயா. மத்தேயு 24 சொல்லப்பட இருக்கிற அந்த அத்திமரம் இஸ்ரேலுங்க துளிர ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. இப்போ மலர ஆரம்பிக்கிறாங்க. Amen. They are blooming now. God has blessed Israel. And Israel is our time clock. இஸ்ரேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் நம்முடைய நேரம். கடைசி நாட்களுக்குடைய இருக்கிற அந்த நேரத்தை காட்டக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. தேவ ஜனமே, இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு விடுதலைங்க. உங்களுக்கு விடுதலை இல்லை. If you don't know this truth, then you are living in denial and you will not receive the liberty, the freedom that comes from God. So church, be mindful. Be mindful. And the fourth spiritual wall that needs to be rebuilt is fellowship. Is fellowship. நாலாவது குடிய இருக்கிற ஆவிக்குரிய இருக்கிற மதில், சீர்படுத்த வேண்டிய ஆவிக்குரிய இருக்கிற மதில் என்ன தெரியுமாங்க? ஐக்கியம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமானது. அந்த நன்மையும் இன்பமானது ரெண்டு விதத்துல அதை அவரு என்னங்க வியாக்கணம் பண்ணுகிறார். ஒன்று ஆரோனின் என்னங்க செருசின் மேல் ஊற்றப்பட்ட தைலமாக இருக்குது. பிறகு ஹெர்மோனின் மலையில இருக்கிற பனிக்கு ஒப்பாக இருக்குது. In two ways he talks about the goodness and the pleasantness of this unity. One, he talks about the oil that what? The oil, the precious oil upon the head of Aaron. And the second, he is talking about the dews from the Mount of Hermon. The dews from the Mount of Hermon. Later I give you, at last I give you a reason to this. காரணத்தை பிறகு நான் கொடுக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நீங்க பார்க்கும்போது தேவஜனமே, what is Christian fellowship? கிறிஸ்துவோடைய ஐக்கியம் என்றால் என்ன என்று நாம்
அந்த கேள்வியை கேட்கும் போது எபிரேயர் 10:24-25 நீங்க அங்க வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட இருக்குது. If you read Hebrews chapter 10 verse 24-25, it tells us that, and let us consider one another. I read again, let us consider one another in order to stir up love and good works, not forsaking. The Bible says not forsaking. The first word was consider. மொத வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்குது கன்சிடர். தமிழ்ல எப்படி போட்டிருக்குது? என்னம்மா? நற்கிரை இல்ல, கன்சிடர். அந்த வார்த்தை கன்சிடர். ஓகே, நீங்க என்ன பஸ் ஏவப்பட்ட பிறகு நாட் forsaking, தவற விடக்கூடாது. சரிங்களா? தவற விடக்கூடாது என்று சொல்லப்பட ஒரு வார்த்தை. நாட் forsaking the assembling of ourselves together. Assembling of ourselves together. As is in the manner of some, but exhorting one another, and so much the more as you see the day approaching. What day is approaching? What day is the Bible talking about approaching? The day of the Lord. Not the first coming, but the second coming. Hallelujah. But more than the second coming, I believe the day approaching, I believe the day of rapture. Hallelujah. நான் நம்பக்கூடிய இருக்கிற அந்த வார்த்தை என்னன்னா, அந்த நாள் வருது. என்ன நாள் வருது? ஆண்டவருடைய வருகையின் நாள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகையின் நாள் வருவது. அது பிறகு தான் செகண்ட் கமிங். Only after that the second coming. So the day is approaching. The day that the Lord will come. That the trumpet will be sound. எக்கால சத்தம் ஊதப்படுங்க. கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் எழும்புவார்கள். பிறகு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவர்கள் எழும்புவார்கள். நம்புறீங்களா? எதிர்பார்த்தலோட இருக்கிறீங்களா? The day is approaching where the dead in Christ will rise, and those who are in Christ will rise. And I stress the word in. In Christ. கிறிஸ்துக்குள். நீங்க கிறிஸ்துக்குள் இருக்கிறீங்களா, வெளியே இருக்கிறீங்களா? கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா, வெளியே இருக்கிறாரா? Is Christ in you or is out of you? You just have a Christian name. You carry the Bible. நீங்க வேதத்தை சுமக்கிறீங்க, ஆனா வேதம் உங்களை சுமக்குதா? But is the Bible in you? Many are carrying the Bible. They are very proud in carrying the Bible. Carry the Bible. Be proud in carrying the Bible. I'm never saying that you don't do it. எங்க போனாலும் வேதத்தை எடுத்துட்டு போங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமாங்க? வேதம் உங்களுக்குள்ள இருக்கணுங்க. ஹல்லேலூயா. வேதம் எப்ப தெரியுமாங்க உங்களுக்கு விடுதலை கொடுக்குது? அது உங்களுக்குள்ள இருக்கும்போது, வெளியே இல்லை. The Bible, the word of God gives you freedom, liberty when the word is in your heart. When the word is within you, not outside of you. So church, let us realize this important thing. Christian fellowship is a community of Christians who consider one another in order to stir up love and good works that will establish three things. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குடைய இருக்கிற இந்த ஐக்கியம் அது என்ன தெரியுமாங்க? கிறிஸ்தவர்களாக கூட வரக்கூடிய இருக்கிற ஒரு சமுதாயம். அல்லேலூயா. கிறிஸ்தவராக கூடி வர இருக்கிற ஒரு சமுதாயம். ஒரு ஆளு கூடனா அது கிறிஸ்தவ ஐக்கியம் இல்லைங்க. அல்லேலூயா. ஒரு ஆளுக்கு மேல கூடி வந்தா தான் அது கிறிஸ்துவ ஐக்கியம். சரிங்களா? You cannot have fellowship with
one in your midst. If there's another person in your midst, you can have fellowship. But you by yourself cannot have fellowship. That is not a fellowship of community. If you are alone and then you say you are having fellowship, I believe that fellowship is with God. நீங்க தனியா இருந்து நான் ஐக்கியத்தில் இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அது நிச்சயமா தேவனோட தான் இருக்கிற ஒரு ஐக்கியம். அல்லேலூயா. அப்ப அந்த ஐக்கியம் வேற, அந்த ஐக்கியம் முக்கியம், அதை பார்த்துட்டோம், அதான் ஜெபம் சொன்னேன். ஆனா இந்த ரெண்டாவது ஐக்கியம் ஒருவரோட இருக்கிற ஒரு ஐக்கியமாக இருக்குது. It's a fellowship between community of believers. Okay? And these believers, this community of believers, what? They consider one another. சரிங்களா? ஒருவரை அவர்கள் யோசிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். The word consider is that you will what? Think of the other. சரிங்களா? When I say I consider what you say, that means I will think what you say. Amen. I will ponder on what you say. That's what consider is, isn't it? இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க சொல்றத நான் கொஞ்சம் யூகிக்கிறேன், சிந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுதாங்க கன்சிடர். ஹல்லேலூயா. ஒருவரை குறித்து நினைவு கூறுவது ஆண்டவர் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு காரியம். God wants us to consider. Today the problem is we consider ourselves more than others. Hallelujah. But the Bible says, what? Consider others better than yourself. Amen. ஆனா வேதம் என்ன சொல்லுறாங்க? பிறர உங்களோட சிறந்ததாக நினைங்க என்று சொல்ல இருக்குது. இங்க தான் பிரச்சனை. நம்ம தான் எல்லாரோட சிறந்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அங்க ஐக்கியம் பலப்படாது. என்னைக்கு சுயநலம் ஒரு ஐக்கியத்தில் இருந்துச்சுன்னா அந்த ஐக்கியம் பலப்படாது. ஏந்திரமாங்க அந்த ஐக்கியத்தில் நான் முதன்மையாய் இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பிறர் உங்களோட சிறந்தவர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். Consider others better. So in fellowship, very important word, consider one another. In order, he's saying, you know why God wants us to consider one another. God says, love me and love one another. Hallelujah. And என்ன சொல்றாரு? என் மேல் அன்பாய் இருங்கள், ஒருவர் மேல் அன்பாய் இருங்கள். அப்ப நீங்க ஒருவரை பத்தி யூகிக்கும் போது, சிந்திக்க முடியாது போது, அப்ப நீங்க என்ன செய்றீங்க? அன்பை நீங்க கிளறி விடுறீங்க. That's why he says, consider in order to stir up what? First, love. If love is not stirred in your midst, then good works will never come. Hallelujah. அன்பு உங்களுக்குள்ள அது கிளற விடப்படலைன்னா நற்கிரைகள் வரவே வருவாது. ரெண்டு காரியம் சொன்னார்ல, எதை குறித்து கன்சிடர் பண்ணோம்? கன்சிடர் ஒன் another so that love will be stirred and good works will be stirred. நான் சொல்றேன், வசனம் தானே படிச்சிங்களா? அந்த வசனம் முதல்ல படிச்சிங்களே, சரிங்களா? எபிரேயர்ல அழகாக போட்டிருக்குது, சரிங்களா? And let us consider one another in order. The word says in order to stir up love and good works. To stir up love and good work. When you have considered one another, நீங்கள் ஒருவர் யூகித்து இருக்கக்கூடிய நிலையில இருக்கும்போது நீங்க என்ன செய்ய மாட்டீங்க தெரியுமாங்க? ஒன்று கூடுதல வேண்டான்னு சொல்லவே மாட்டீங்க. என்னங்க? ஒன்று கூடுதல வேண்டான்னு சொல்லவே மாட்டீங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆன்லைன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னங்க? ஆராதனை. Many people are at home online, they are watching services. They think by
watching it online, they are part of that service. You are not part of the service. Hallelujah. The coming together, the assembling of Christians are not on online, but the coming together of Christians is physical. It's physical. Here, this is what God wants. And it's here, you can look at Mr. Achu and say, I love you. I don't think I'm loving him the gay way. No. This is the right love. The God's way. சரிங்களா? When I say I love him, in the Lord, I love him. I cannot say, while I'm in the online service, I cannot say at the congregation, I love you all. Can I say? Cannot. It's my presence where the assembly of the believers are. It is what? Activated. Hallelujah. இங்க உங்க மத்தியில உங்களோட இருந்து உங்களோட ஒரு ஐக்கியத்துல காணப்படும் போது அங்க தாங்க என்னுடைய ஐக்கியம் ஒரு தொடர்புக்குள்ள இருக்குது. இல்லைன்னா அது தொடர்புக்குள்ள இல்லை. ஹல்லேலூயா. தொடர்புக்குள்ள இல்லை. அப்ப வசனம் சொல்றது என்ன தெரியுமாங்க? forsake not, not forsaking or forsake not the assembly of ourselves together. விட்டுறாதீங்க, இத விட்டுறாதீங்க. ஆனா விட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு மாசத்துல எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வருது? முக்காவாசி 4, சில வாட்டி தான் 5 வரும் இல்லைங்களா? Most of the time there are 4 Sundays. Seldom 5 Sundays comes. But how is our attendance in coming together? Church, again, today why are we gathering? நம்ம எதுக்குங்க கூடி வருகிறோம்? சபாத் நாள் என்று சொல்லும்போது இந்த சபாத் நாள் யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? When we say Sabbath belongs to whom? To God. I tell you, if you cannot revere God, you will never revere one another. ஆண்டவருக்கு அந்த கனத்தை உங்களால கொடுக்க முடியலன்னா ஒருவருக்கு ஒருவர் நீ கனம் கொடுக்க மாட்டாய். அப்படி கொடுத்தாலும் அது போலியா தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, if you cannot love me, how can you say you will love your brother? ஹல்லேலூயா. யோவான் 1 யோவான்ல படிச்சீங்கல்ல, அங்க என்ன சொல்லப்படுது? நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒருவருக்கு ஒருவரே அன்பு காட்ட முடியலன்னா எப்படி நீங்க சொல்ல முடியும் நீங்க என் மேல அன்பு காட்டுறீங்க? God is questioning your love when you cannot love one another. You say you love God, but God says, how can you hate your brother? He who hates his brother does not love me, God says. Hallelujah. Why? You need to ask why. ஏங்க எதுங்க காரணம்? என்னன்னா உங்களை ஆண்டவர் பிரிச்சு பார்த்ததே இல்லைங்க. God has never seen you as a separate being. You are not an individual person to God, but God says you are all an individual to me. Hallelujah. புரியுதுங்களா? God never see each one of you as individual, but God see you all as an individual. Do you understand that statement? God sees you as one. ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமாங்க? நீங்க ஒன்னு. அவருக்கு நீங்களாம் எப்படி இருக்கீங்க தெரியுமாங்க? அவைங்களாக இருக்கிறீங்க. For God you are members. You are members of one body to which he is the head. ஹல்லேலூயா. ஒரு சரீரத்துக்கு அவைங்களாக இருந்து அவர் என்னங்க? தலையாயிருக்கிறார். அவர் தலையாயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இணைப்புக்குள் ஐக்கியத்துக்குள் கர்த்தர் நம்மை இணைத்திருக்கிறார். அப்பனா நம்மலாம் லிங்க். We are linked or we are connected. Hallelujah. I can never say I don't want what? Paneer Malar. I cannot say.
If I'm saying I don't want paneer mother, it's like I'm saying I don't want this finger. I don't want this finger. Hallelujah. You know how precious our gatherings are? That's why the psalmist says, how good and pleasant it is when brothers dwell in unity. It's a good and pleasant thing. Your members, the body, you have the members in your body. Isn't it good and pleasant? Is it good or no? Is it pleasant or no, Mr. Tony? You don't want your eyes, Pastor, with my ears I can go around. Will you say like that, Mr. Tony? No. So you have your eyes, but you don't want your ears? என்னங்க உங்களுக்கு கண்ணு இருந்தா போதுமா? காது வேணாமா? எல்லாம் வேணும் தானே? ஏன்னா எல்லாமே நன்மையும் அருமையானது. Amen. If that is how our perception is upon each other, because God sees us as one being. கர்த்தர் ஆண்டவர் உங்களை ஒரு being, தமிழ்ல எப்படி சொல்வீங்க? சரிங்களா? ஒரு சரீரமாக பார்க்கிறாருங்க. ஒரு சரீரமாக பார்க்கிறார். அப்ப இந்த ஒரு சரீரம் ஒன்று கூடுதல் வருவது ரொம்ப அவசியங்க. ரொம்ப ரொம்ப அவசியம். So 3 things I said. It enhanced 3 things. First thing, by us coming together, what is enhanced? Belief. நம்பிக்கை. நம்பிக்கை பலப்பட இருக்குதுங்க. Hallelujah. So we must hear, speak, reason and decide the same thing. When we start believing and hearing and speaking and reasoning and deciding on one thing, the Bible says in 1 Corinthians, வாசிக்கிறீங்களா? 1 Corinthians 1:10. 1 Corinthians 1:10. எடுத்தவங்க சீக்கிரமா வாசிக்கிறீங்களா? Amen. நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினை இல்லாமல் ஏக மனதோடும் ஏக யோசனையோடும். Hallelujah. The Bible says we must be people who speak the same thing, then join together in the same mind and in the same judgment. In the same judgment. How can we speak the same thing? How can we have the same mind and the same judgment? ஒரே காரியத்தை பேசுவதும் ஒரே மனது உள்ளவர்களாக ஒரே தீர்மானம் உள்ளவர்களாக நாம் எப்படி இருப்பது? நம்முடைய நம்பிக்கை வெவ்வேறாக இருந்தா அப்ப நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கணும்? ஒரு நம்பிக்கையா இருக்கணும். Our belief must be one. If not, we cannot. So, by our gathering together, our belief is one. Then we speak, we hear, we reason, and we decide the same thing. The second thing is our conviction. ரெண்டாவது என்ன தெரியுமாங்க? நம்ம ஒன்றுபட்டு வரும்போது நம்முடைய கூடுதல்ல ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக மாறுவோம். பிறகு நாம் ஒரு உணர்த்துதலுக்குள்ள காணப்படக்கூடியவர்களாக இருப்போம். ஒரு ஆவி தானே? ஒரு ஆவி அவர் என்னத்தை கொண்டு வருவாரு? We talk about one spirit. The Holy Spirit is one. One Spirit. So this one Spirit brings what? John chapter 16 verse 8 to 11. யோவான் 16 8 11 நம்ம வாசிக்கும் போது என்ன சொல்லுதுங்க? எடுங்க சீக்கிரமா எடுத்து சொல்லுங்க.
யோவான் 16:8-11. அவர் வந்து யார் தெரியுமாங்க? பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவர் வரும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஏங்க பாவத்தை பத்தி வாசிங்கம்மா. பாருங்க, அவர் என்னை விசுவாசிக்காதனால பாவத்தை குறித்தும். You know what divides you from God? What divides you from God? Sin. And why sin came? Because of unbelief. Because of unbelief. The Bible says here, as I read in English, here it says, and when he has come, he will convict the world of sin and of righteousness and of judgment. Then he says in verse 9, of sin, because they do not believe in me. Of sin. Why you know of sin? Because they do not believe in me. Now can you understand why we must have one belief? We cannot have different belief. Hallelujah. Jesus said, they don't believe me, so that is sin. If you don't believe him, that is sin. That's why when the Holy Spirit comes and when he brings conviction, பரிசுத்தாவி வரும்போது அவர் உணர்த்துதலை கொண்டு வரும்போது உணர்த்துதல் பாவத்தை குறித்து. ஏன் பாவத்தை குறித்துனா என் மேல் நம்பிக்கை இல்லாதனால. அல்லேலூயா. இவர்கள் என் மேல் நம்பிக்கை இல்லாதவரால. இன்னைக்கு கர்த்தர் மேல் நீங்கள் நம்பிக்கை கூடியவர்களாக இருந்தீங்கன்னா பரிசுத்தமா ஜீவிக்க முடியுமா? ஜீவிக்க முடியாதா? சொல்லுங்க. If each one of us can believe the Lord and believe him alone, can we live a holy life or not? Is Jesus wrong to say be holy as I am holy? இயேசு தப்பு செஞ்சிட்டாரா? நான் எப்படி பரிசுத்தமா இருக்கணும் அப்படியே நீங்க பரிசுத்தமா இருங்கன்னு சொன்னது தப்பா? தப்பா? ஹல்லேலூயா. நம்ம பிரிக்கிறதே பாவங்க. அவரை நம்பாததே பாவங்க. இன்னைக்கு அவரை நம்புங்க, என்ன நம்பாதீங்க. பாஸ்டர் பேசுறதெல்லாம் சோதிச்சு பாருங்க, எழுதுவீங்க. பாஸ்டர் இப்படி சொன்னார வேதத்தில் இருக்குதான்னு பாருங்க. வேதத்தில் இருந்து போதிக்கிறதுனால இருந்து பாருங்க. அல்லேலூயா. பிறகு இரண்டாவது நீதி. நீதியை குறித்து சொல்லும் போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? அல்லேலூயா. இனி நீங்க என்னை காணாதபடி நான் என் பிதா கிட்ட போறேன்னு சொல்லி நீதியை குறித்து. அல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்ல தெரியுமாங்க? இயேசு பொய் சொன்னதே இல்லைங்க. அல்லேலூயா. Every word that comes from his mouth is truth. It is truth. You will not see me. I'm going where? It says of righteousness because I go to my Father and you see me no more. No more. And then he says of judgment because the ruler of the world is judged. Read the Bible carefully. You know why Jesus says judgment? தமிழ்ல நீதியம்மா, நியாய தீர்ப்பு. ஏன் நியாய தீர்ப்பு தெரியுமாங்க? ஆண்டவர் அங்க சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்படுவார். அப்படியே போட்டிருக்குது. நியாய தீர்க்கப்படுவார் என்று போட்டிருக்குதா இல்ல நியாய தீர்க்கப்பட்டார் என்று போட்டிருக்குதா? நியாய தீர்க்கப்பட்டதுனாலே. நியாய தீர்க்கப்பட்டதுனால பாஸ்டா பிரசன்டா? என்னங்க பாஸ்ட் டென்ஸா பிரசன்ட் டென்ஸா? டீச்சரை கேட்போமே, லெக்சரரை கேட்போமே. Judged, not will be judged. Will be judged is what? That's futurity. Will be judged. பிறகு நியாயம் தீர்க்கப்படுவார். சரிங்களா? But the Bible says already judged. He is already judged, you know. Now the Lord can have the verdict to judge because who? The ruler of the world is already judged. He's already judged.
So church, if you realize this, then you will understand that the conviction that comes from the Spirit is always present, not what? Of the past. Hallelujah. பரிசுத்தாவி அண்டலிருந்து வரக்கூடிய இருக்கிற ஒவ்வொரு உணர்த்துதலும் பிரசன்ட். தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? என்ன பேச? நிகழ்காலம். நிகழ்காலம். சரிங்களா? கடந்த காலம் அல்ல, நிகழ்காலமாக இருக்குதுங்க. அல்லேலூயா. நீங்க ஒன்றுபடும் போது பரிசுத்தாவினுடைய உணர்த்துதல் உங்க வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும். இப்ப பாஸ்டராக இருக்கிற நான் தேவனுடைய வார்த்தையை பேச அது நிகழ்காலாக இருந்து உங்களுக்கு உணர்த்துதலை கொண்டு வரும். ஏன்னா இங்க பரிசுத்தாவியார் இருக்கிறார். அல்லேலூயா. The Holy Spirit is here. He is here. He is bringing conviction. But the problem is your heart hard or is your heart a heart of flesh? உன் இருதயம் கடினமான இருதயமா இல்ல அது மாம்சமான இருதயமாக இருக்குதா? எப்படிப்பட்ட இருதயம்? அங்கதான் இன்னைக்கு உணர்த்துதல் வரும், ஆனா இல்லாம இருக்கும். புரியுதுங்களா? The conviction will come, but you are still without conviction. Why? Your heart. Jesus said, your heart is far away from me. உன் இருதயம் என்னை விட்டு ரொம்ப தூரமாக இருக்குது. அதனால தான் அந்த புடிவாதம், அந்த stubbornness, I will not change. நான் மாற மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் நான் மாற மாட்டேன். இப்படி தான் இருப்பேன். என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். நீ யாரு? ஆண்டவரே நீங்க மிரட்டுவீங்க. நீங்க ஆண்டவர், அவர் போட்டா தான் தெரியும். என்னங்க? அவர் போட்டானா தெரியும். So the second thing is conviction. And the third thing, you know what he will enhance when believers come together? Hallelujah. விசுவாசிகள் ஒன்றுபட்டு வரும்போது அவர் எதை வலுப்படுத்துறார் தெரியுமாங்க? நம்முடைய சுபாவத்தை வலுப்படுத்துவார். He will what? Enhance our behavior, our character. Hallelujah. Galatians chapter 5 verse 22 talks about what? The fruit of the Spirit. கலாத்தியர் 5:22 நீங்க வாசிக்கும் போது அங்க ஆவியுடைய கனியோ. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம ஒன்று கூடும் போது நம்முடைய எண்ணத்தை அவர் சீர்படுத்துறார். அயன் ஷார்பன் அயன் பைபிள்ல போட்டுக்கு தெரியுமாங்க? வாசிச்சிருக்கீங்களா? அயன் ஷார்பன் அயன். யூ நீட் 2 pieces of iron to sharpen. இல்லையா? இன்னைக்கு கத்தியை தீட்டும் போது என்ன உங்களுக்கு தேவைப்படுது? இன்னும் ஒரு இயந்திரம். அதுவும் அது என்ன செய்யுது? நீங்க கத்தியை தீட்டும் போது அப்படியே அந்த சொனையல்லாத கத்தியை சொனப்பாய்க்கிறது. சரிங்களா? Do you know alone you cannot change your character? Do you know that? நீங்க தனியா இருந்து நீங்க உங்களுடைய சுபாவத்தை மாற்றவே முடியாது. டைமை பார்த்து. ஓகே, எனக்கு 5 minutes தான் இருக்குது. உங்களுடைய தனித்த வாழ்க்கையில உங்க சுபாவத்தை மாற்றவே முடியாது. முடியுமா? You cannot change your character by being alone. You need another person. சரிங்களா? சில புருஷங்கள் சொல்லுவாங்க, நான் சொன்னேன், I'm a very patient person சொன்னேன் என் மனைவி கிட்ட. எப்போ திரும்ப கல்யாணம் கட்டாத முன்னே நான் ரொம்ப ஒரு பொறுமைசாலி. என் மனைவி இங்கே தான் இருக்கிறாங்க, எங்கேயோ இருக்கிறாங்க, கெடுக்கு தான் இருக்கிறாங்க. நான் ரொம்ப பொறுமைசாலி. இப்போ அதை வச்சுக்கிட்டு என்னை அடிக்கிறாங்க. சரிங்களா? நீங்க தானே சொன்னீங்க நீங்க ரொம்ப பொறுமைசாலின்னு. ஏன் இப்போ சுருக்கம் வருது? நான் சொல்லுவேன், உன்னை கட்டாததுக்கு முன்ன நான் பொறுமைசாலி, ஆனா இப்போ உன்னை கட்டி
நான் பொறுமையை இழந்தவனாக இருக்கிறேன். தனித்து இருக்கும் போது உங்க சுபாவம் தெரியாதுங்க. 2 பேர் சேரும் போது அப்ப தெரியும். அல்லேலூயா. அதனால தான் நீங்களும் நானும் யார் தெரியுமாங்க, இதை சொல்லி முடிச்சிடுறாங்க. நீங்களும் யார் தெரியுமாங்க, நீங்களும் நானும் யார் தெரியுமாங்க, குயவனுடைய கையில் இருக்கிற களிமண். You and I are potters. We are all clay in the potter's hand. In the potter's hand. With one another, God is sharpening us. With one another, God is beautifying us. Hallelujah. We are vessel of no beauty. The clay has no beauty in it. But the moment the clay is given to the Lord's hand, He shapes it. He molds it and He shapes it. And He makes it into a beautiful vessel. Hallelujah. அவர் உங்களையும் என்னையும் ஒரு அழகான என்னங்க பாத்திரமாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். இது எப்போ நடக்கு தெரியுமாங்க? ரொம்ப பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, சபைக்கு வந்தாவே பிரச்சனை, முறைக்கிறான் பாஸ்டர். ஹல்லேலூயா. அவன் முறைக்கிறதுனால தான் நீ மன்னிக்கக்கூடிய நிலையில இருக்கிற. ஹல்லேலூயா. அவன் கசந்த நிலையில இருக்கிறதுனால தான் நீ அன்பை காட்டக்கூடிய நிலையில இருக்கிற. புரியுதுங்களா? புரியுதுங்களா? இன்னைக்கு வசனம் சொல்லுது, உனக்கு தீங்கு செய்யறவனுக்கு நன்மை செய் என்று சொல்லுது. அந்த தீங்கு செய்யாதவன் இல்லாம இருக்கும், நீ எப்படி நன்மை செய்ய போற? உன்னை வெறுக்கும் போது அவனுக்கு நீ அன்பா இருந்து ஆண்டவர் சொல்றாரு. வெறுக்காதவன் இல்லாத இருக்கும், நீ எப்படி அவனுக்கு அன்பா இருக்கிறது? எப்படி இருப்பது? உங்களுக்கு தெரியுமாங்க, நம்முடைய ஒன்று கூடுதல்ல உண்மையாகவே சத்தியத்தை அறிந்த மக்களாக நம்ம இந்த இடத்துல வாழ்ந்தோம்னா நம்ம ஒரு அழகான பாத்திரமாக மாறிடுவோங்க. ஹல்லேலூயா. ஆமென். We will become a wonderful. எங்க நமக்கு ரொம்ப பேர் சொல்றாங்க, எனக்கு பொறுமையே இல்லைங்க. ஆனா இப்ப பொறுமை இருக்கும். சரிங்களா? என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லைங்க. ஆனால் இவ்விதமாக ஒன்றி கூடி நம் வரும்போது ஒருத்தரோட ஆண்டவருடைய வார்த்தை நம் உள்ளே இருந்து நம்ம வாசம் செய்யும் போது நான் சொல்கிறேங்க, இது சமாதானத்தின் இல்லமாக மாறும், இது சந்தோஷத்தின் இல்லமாக மாறும், இது பிரியத்துக்கு கூடிய இல்லமாக மாறும். சபைக்கு போலனா உங்களுக்கு நிம்மதியே இருக்காதுங்க. சபைக்கு போலனா இல்லை ஜிஜினா என்னங்க, growth குரூப்க்கு போகலன்னா ஐயோ எனக்கு தலையே வெடிச்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கிற ஒரு இடமாக மாறுங்க. ஏன்னா உங்க பிரியமே அங்க இருக்கும். Your delight will be there. You will be so joyful there. You will say, the moment I go for growth group, I sense peace. சமாதானத்தை அங்கே நான் உணர்வனாக இருக்கிறேன். நான் என்னைக்கு சபைக்கு வருகிறேனோ அங்க சமாதானத்தை உணரக்கூடியவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட இல்லமாக அவருடைய இல்லம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாருங்க. கர்த்தர் விரும்புகிறார். ஜெபிப்போமா? ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மிஸ்டர் ஷான் வரீங்களா? வாங்கய்யா. ஹல்லேலூயா. Thank you Jesus. நம்ம யாவரும் கண்களை மூடி இருப்போம். கர்த்தர் நம்மோட இடைப்பட்டு வருகிறார். நான் இன்னும் முடிக்கலைங்க, இந்த சத்தியம் இது பார்ட் 1 தான். ஃபெலோஷிப், ஐக்கியம், ஒன்று கூடுதல் தேவன் அதிகமாக விரும்புகிறாருங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வரும்போது அவர் கூப்பிட்டார். யாருடைய பேரை கூப்பிட்டார் தெரியுமாங்க? ஆதாமுடைய பேரை கூப்பிட்டார். God called upon Adam. He says, Adam, where are you? Why did God call upon Adam? Because he wanted to have fellowship with Adam. He knows Adam is alone. So every evening God comes by to have time with Adam, to speak with Adam.
church fellowship is something God desire. ஆண்டவர் விரும்புறது, வாஞ்சிக்கிறது நாம் ஐக்கியத்தில் இருப்பது. இதை விட்டுறாதீங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறாருங்க. ஐக்கியம் என்னத்தை வலுப்படுத்தும்? நம்முடைய நம்பிக்கையை வலுப்படுத்தும். ஐக்கியம் நம்முடைய உணர்த்துதலை பலப்படுத்தும். ஐக்கியம் நம்முடைய குணங்களை மாற்றிவிடும். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பரலோகத்திலிருந்து உம்முடைய வார்த்தை எங்களுக்கு அனுப்பி ஆண்டவரே, ஐக்கியம் இன்னதென்று நாங்கள் அறிந்து கொள்ள, நாங்கள் உணர்ந்து கொண்ட ஆண்டவரே, அந்த ஐக்கியத்தில் நாங்கள் ஒருவர் ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்ல நீங்கள் உதவி செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து ஆண்டவரே எல்லா காரியத்தையும் நாங்கள் நடத்த ஆண்டவரே, அதுவே எங்களுக்கு ஆண்டவரே நல்ல ஆண்டவரே வெற்றியாக அமைய ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஊக்கப்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய இருதயம் ஆண்டவரே ஒருமனப்பட்டு ஆண்டவரே இந்த சபையில் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே நாங்கள் பெரிய காரியத்தை ஆண்டவரே உமக்காக செய்ய ஆண்டவரே நீ உதவி செய்ததுக்காக நன்றி. உம்முடைய நீ கொடுத்த உன்னுடைய வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய அன்பான வார்த்தையின் மூலியமாக ஆண்டவரே நாங்கள் ஒருவர் ஆண்டவரே அன்புள்ள ஜனங்களாக, அன்பை பரிமாறிக்கொள்ள ஜனங்களாக ஆண்டவரே எங்களை மாற்றி அமைத்து இந்த அதிகாலை வேளையில் அருமையான ஒரு வார்த்தையை கொடுத்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க. எங்களை சரியான வழித்தடத்தில் எங்களை நடத்தி ஆண்டவரே உம்முடைய அன்பிலே எங்களை பிரகாசிக்க உம்முடைய வார்த்தை எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் கேட்கிறோம் ஜெபம் கேட்ட எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். Thank you, Pastor, for the wonderful message. சபையார் நம்புகிறேன் இந்த காலவெளியில் தேவனோட வார்த்தை உங்களை தொட்டு இருக்குன்னு. ஐ பிலீவ் திஸ் மார்னிங் God have touched you by God's words. இந்த வேளையில் கூட நம்ம சபையார் எந்திரித்து 180வது பாட்டை பாடுவோம். அந்த வேளையில் தசபாவும் காணிக்கும் எடுக்கப்படும். Thank you.
Father, we thank you for ever good things comes from you, Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஏனென்றால் எல்லாம் நன்மையான காரியம் உம்மண்டிலிருந்து வருது ஐயா. எங்களை வாளாக்காமல் தலையாக்கி எங்களுடைய ஒவ்வொரு கையின் பிரயாசத்தை மிகுதி பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறீர். Lord, you have not made us stale, Lord, but hate, Lord. And all our efforts, Lord, and all our doings, Lord, you have indeed multiplied it, Lord. We know, Lord, as your children, Lord, you have purposed to enrich us, Lord. Make us prosper in every area, Lord. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எல்லா நிலையிலும் ஐஸ்வர்யர்களாக மாற நீர் விரும்பக்கூடிய தேவனாக இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே உமக்குள் நாங்கள் இருக்கும்போது எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் அது மின்னேற்றமாக இருக்கும் சுவாமி. Lord, when we are in you, we know, Lord, there is always greenness in us, Lord. You're a God, Lord, who plants us before streams of water, Lord. Therefore, we thank you. We thank you for blessing this church, your people, and we want to ask of you to bless the ministry in TMC Klang, Lord. More than that, TAC itself, Lord. ஆண்டவரே TMC Klang உடைய ஊழியத்தையும் TAC உடைய ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதிக்கத்தக்க நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லா நிலையிலும் இந்த ஊழியம் ஆவிக்குரிய ரீதியில் ஆண்டவரே இயற்கையின் நீதியில் வளர மலர நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென், ஆமென். Thank you. God bless you. மறுபடியும் இந்த காலை ஆராதனைக்கு வரவேற்கிறேன். Once again welcome everyone for this wonderful service. Any that's a newcomer. I received one card. Roshni from Taman Santosala வந்திருக்கீங்க. Can you rise to yeah. கை தட்டி வரவேற்போமா? ஓகே. இந்த கால வேளையிலே we're going to announcement now. The flowers that graced the sanctuary this morning is contributed by in the living remembrance of our beloved parents, Mr. and Mrs. P.M. Mani. Okay, please join us for the coffee fellowship. Okay, after the service. Next week will be Holy Communion and a dedication Sunday service. Okay, please be ஆயத்தமா வாங்க. அடுத்த வாரத்தில் Holy Communion and a dedication Sunday service. Okay, I'm jumping into the item number 6, Spark 25. Okay, those who are going for this Spark 25, please stay back. Okay, please stay back. And please be informed that you should be here on Saturday, 5 a.m. Punctuality very important. Okay, ஏன்னா தூர பயணம் நேரத்தோடு போய் சேர்றதுக்கு 5 மணிக்கு காலையில் இங்கே இருக்கணும், மீட் பண்ணணும் சர்ச்சில். ஓகே, நம்ம இவங்களுக்காக ஜெபிப்போம். ஸோ ஒரு கூட்டம் ஒரு 12 பேர் போகிறாங்க. இந்த கூட்டத்துக்காக அங்கே பயணத்துக்காக நம்ம ஜெபத்தில் வைத்துக்கொள்ளவும். நல்ல ஒரு அக்கினியான ஒரு கூட்டத்தில் அவங்க வரக்குள்ளையும் ஒரு அக்கினியாக வருவாங்க அப்படின்ட்டு நம்ம நம்புவோம். சபையை மிக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கு. Okay, then the MSF have a fellowship lunch talk after the church. Okay, Reverend Dr. John Koibli அவர் பேசுகிறார் போதுகர் 11 மணிக்கு இந்த சபையில் நீங்கள் வந்து தங்கும்படி கேட்டுக்கிறேன். இட்ஸ் ஓப்பன் டு ஆல்.
எல்லா சபை மக்களும் அந்த கலந்துக்கலாம். லென்த்து குறித்து நீங்கள் ஒன்றும் அறிஞ்சிக்கொள்ளனா ப்ளீஸ், லென்த்து மாதம் வருது. ஸோ நீங்கள் நிச்சயமாக அதிக கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். இந்த நாளிலே நீங்கள் வந்து இந்த படி கேள்விகளை குறித்து நீங்கள் கேட்கலாம், நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். Okay, please be informed. Our Ash Wednesday, the first day of the Lent service, அடுத்த மாதம் 5ஆம் தேதி, the 5th of March முதல் நாள் லென்த் சர்வீஸ் ஆரம்பிக்குது. அண்ட் தோஸ் who are coming ஃபாஸ்டிங்காக வரீங்கன்னா அந்த 26 ஆராதனைக்கு we have a refreshment. We will provide refreshment for those who are taking a fast, so you can come and open your fasting. And also for everyone, even though you're not fasting, it's open for everyone. Okay. So தொடர்ந்து அடுத்தடுத்து. Okay, thank you, Pastor. Okay, and for this Lent season, if you wanted to contribute refreshment, please see Sister Elizabeth. நீங்கள் வந்து இந்த லென்த் மாதத்தில் நான் சபைக்காச்சும் என்ன செய்யணும், ரிஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கணும்னு உங்களை அந்த வாஞ்சி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சகோதரி எலிசபெத்தை நீங்கள் பார்க்கலாம். அவங்க பார்த்து நீங்கள் வந்து பேசி எப்படி அரேஞ்ச்மெண்ட் செய்யலான்னு நீங்கள் அவங்க கூட பேசிக்கலாம். ஸோ அடுத்தடுத்த ஃப்ரைடே சர்வீஸ், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வருது, அதெல்லாம் நீங்கள் அங்கே போட்டு 7ஆம் தேதி will be the first Friday Lent service. ஸோ அதுலேருந்து எல்லாம் லென்த் சர்வீஸாக இருக்கும் ஒவ்வொரு ஃப்ரைடே. ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம், அங்கே கீழே போட்டுருக்கு. ஸோ தட்ஸ் ஆல். Hand over to Pastor for the closing. டெடிகேஷன் சண்டே அப்படின்னு சொல்லும்போது இந்த வருஷம் டிஎம்சி செமினேக்கு விதமாக இந்த டெடிகேஷன் சண்டே எடுக்கப்படும். அந்த கட்டணம் இந்த போன எஸ்கோவில் தான் அப்ரூவல் கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்களுக்கு 950,000 தான் இருக்குது. அவங்களுக்கு தேவையானது 2 million. So pray. Actually to complete the building they need 1.7 million. 1.7 million. They are a long way to reach it. So pray about it. Tomorrow we will give, next week we will give you the envelope. As you pray, what God impress upon your heart, you can give. Nothing you do because of your force. Willingly pray and bless this church. Saringala, thank you. Let us all stand. I invite Reverend Dr. John Koipulai to lead us in this closing prayer and to give us the benediction. Oh, sorry, Pastor Joy. நீங்க ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு தந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நன்றி அப்பா. நன்றி கத்தாவே, நன்றி ஆண்டவரே. கத்தாவே, உம்முடைய பிரசனம் எங்களோடு வழிநடத்தினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை நிமித்தமாக நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம் கத்தாவே. உம்முடைய மகா கிருபையினால் நீர் எங்களை ஒரு சபையாக கூட்டி சேர்த்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே திருச்சபையின் தலைவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் எல்லாரையும் ஆண்டவரே உம்முடைய சரீரத்தின் அவயவங்களாக நீர் சேர்த்து கொண்டதற்காக உமக்கு நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம் கத்தாவே. சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று உம்முடைய வசனம் கூறுகிறது ஆண்டவரே. எங்களில் அநேக பேர் ஆண்டவரே அப்பா கூடி வருதலை நாங்கள் அசட்டை செய்திருக்கிறோம் அப்பா. ஆலயத்தில் கூடாமல் இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே அப்பா அந்த வாஞ்சை இல்லாமல் இருந்திருக்கிறது ஆண்டவரே. எங்கள் திருச்சபையில் எல்லாரும் ஆண்டவரே ஆலயத்தில் கூடி வரத்தக்கதாக கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் பேசும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இடம் கொள்ளாமல் போக மட்டுமாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உன் ஆலயத்தை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்குள்ளாக ஒரு மனம் ஒற்றுமை ஆண்டவரே, சந்தோஷம் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரை தாங்கி ஒருவரை நேசித்து பலப்படுத்தி ஒருவரே உமக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் கட்டி எழுப்பத்தக்கதாக அவியானவர்களை முற்றுமாய் ஆட்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே.
சபையை வழிநடத்த ஆண்டவராக இதுவே நீர் எங்களுக்கு தந்த பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி கத்தாவே, நன்றி அப்பா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உலகத்தாரை போல ஜீவித்து கொண்டிருந்தால் நீர் எங்களை கண்டித்து உணர்த்துகிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்களை கண்டித்து உணர்த்துகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களை கண்டித்து உணர்த்தும் போது எங்கள் இருதயம் கடினப்பட்டு போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. உடைய வார்த்தை உள்ளத்து சென்று நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எந்த இடத்துல நாங்கள் தவறி இருக்கிறோமோ, எந்த இடத்துல நாங்கள் பலவீனமாக இருக்கிறோமோ, எந்த இடத்துல நாங்கள் மாற வேண்டுமோ ஆண்டவரே நீர் எங்களுக்கு காட்டும் ஆண்டவரே. நீர் பேசும்போது ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் உடைய சமூகத்தில் கடினப்பட்டவளாக இருப்போம் என்றால் ஆண்டவரே உடைய வசனம் கூறுகிறது உடைய நாள் சமீபமாக இருக்கிறது கர்த்தாவே. உடைய வருகை நாள் சமீபமாக இருக்கிறது. உடைய திருச்சுவை நீர் அழைத்து கொண்டு போகிற நாள் சமீபமாக இருக்கிறது. எங்களை விட்டு விட்டு போய்விடுகிறே கர்த்தாவே. அப்பா, எங்களை ஒருவரையும் நீர் விட்டு விட்டு போகக்கூடாது கர்த்தாவே. நாங்கள் எல்லாரும் உடைய வரையிலே ஆயத்தப்பட்டவளாக இருக்க அவையானவர்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. உண்மையிலே நாங்கள் கட்டப்பட்டவளாக உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய திருச்சுவை உடைய அலங்கார மனவாட்டியாக இருக்கிறது கர்த்தாவே. ஆயத்தமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. முற்றுமாய் ஆட்கொண்டு வழி நடத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வாரத்தின் எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனைக்கு பிறகு நடக்கிற ஆண்டவரே அந்த MSF லெண்ட் ஊழியத்தையும் கூட ஆண்டவரே அந்த போதகர் ஜான் கோயில்பிள்ளை அவர்கள் பேசும்போதும் நீர் பேசும் ஆண்டவரே. அப்பா, அந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராகியதுவனே, அடுத்த வாரத்தில் ஆண்டவரே மெத்தடிஸ்ட் திருச்சபை 140வது ஆண்டவரே வருடத்தை கொண்டாடும் போதும் ஆண்டவரே நன்றியோடு ஆண்டவரே அந்த ஸ்தோத்திர ஆராதனையிலே பரிசுத்த பிரசுரம் இருந்து ஆண்டவரே நீர் திருச்சபையை இன்னும் மெத்தடிஸ்ட் திருச்சபை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் அப்பா எல்லாவற்றிலும் நீர் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஐக்கியத்தையும் அந்த கூட்டத்தையும் அந்த ஆராதனையிலும் நீர் இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சனிக்கிழமையில் ஆண்டவரே இந்த தீப்பொறி ஸ்பாக் 25க்கு ஆண்டவரே உடைய பிள்ளைகள் திருச்சிபையிலிருந்து போகிறார்கள் கத்தாவே. நீர் கிருபையாய் ஆண்டவரே அவருடைய சுகபத்திரமாய் அழைத்து சென்று அந்த இடத்திலும் கூட அநேக மக்கள் அந்த இடத்துல கூடி வரும்போதும் தேவ மகிமை அந்த இடத்தை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய மகிமை அந்த இடத்தை உடைய பிரசனம் அந்த இடத்துல இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ஊழியக்காரர்கள் பேசும்போது உடைய வார்த்தை வல்லமையோடு புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. அபிஷேகத்தோடு புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய அக்கினியின் அபிஷேகத்தால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிரப்பும் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்கள் எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக அவியானவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீர் நிரப்பும் ஆண்டவரே. வெல்லப்பட்டவளாக கடந்து வர ஆண்டவரே, அபிஷேகம் பெற்றவளாய் கடந்து வர ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தை ஆண்டவரே அந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மயம்படுவதாக. உமக்கு நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்களை நீர் ஆண்டவரே அப்பா உடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டீர். நாங்கள் ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு செல்லும் போதும் உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க உதவி செய்யுங்கப்பா. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உண்மையே மகிமைப்படுத்தி உண்மையே கனப்படுத்தி உமக்கு சாட்சியாக இருக்க அவியானவர்களை முற்றுமாய் ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீரே எங்களை வேலியடைத்து காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லா நாசுமோசத்திற்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எங்கள் குடும்பமுக்கு சாட்சியாக இருக்கத்தக்கதாக உடைய வார்த்தையில் நிலைத்திருந்து மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து எங்களை சுகபத்திரமாய் காத்துக்கொள்ளும். மறுபடியும் உம்முடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரே நாங்களுமே தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆராதனைக்கு பிறகு நடக்கிற ஐக்கியத்திலும் நீர் இருந்த ஆண்டவரே இந்த ஐக்கியத்தை உணவு ஐக்கியத்தையும் ஆசீர்வதிங்க. அந்த உணவையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து நாங்கள் எப்பொழுதும் ஒருவர் நேசித்து ஒருவரை விசாரித்து ஒருவருக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவரே நாங்கள் இந்த ஐக்கியத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா. எல்லா துதி கன மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமேன் ஆமேன்.
ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே பஸ் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமே மறவாதே. ஆமென். நீங்கள் அமரலாம்.